واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய உறவுகளே, இன்று எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு நபிகளாரையும் சஹாபாக்களையும் நேசிப்போம் என்ற தலைப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு சபையிலே, பள்ளிவாயலிலே அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒன்று கூடுகிறவர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சகீனத், அமைதி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை சூழ அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல மலாயிகாமார்கள் எங்களை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, அதாவது எங்களை பற்றி மலாயிகாமார்களிடத்திலும் பேசுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான சபைகளிலே அதிகம் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டியவனாக, நபிகளாரை சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பு ஏன் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், குறிப்பாக இன்றைய எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய சமூகம் 21ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டு நாகரீகமற்ற நடைமுறைகளிலே சென்று கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கல்வி ஒருபுறம் வளர்ந்து கொண்டு போகிறது, பண்பாடுகள் சீர்கெட்டு கொண்டு போகிறது. நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களும் எங்களுடைய சகாக்களுடைய தகாத உறவுகளும் தான் இப்படியான பண்பாடற்ற செயற்பாடுகளுக்கு எங்களை வழிவகுக்கிறது. சமூக தொடர்புகளும் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயற்பாடுகளும் அதிகம் நடைபெறுவதனால், மார்க்கத்தை இரண்டாம் தரமாக நாங்கள் கணித்துக் கொண்டிருப்பதனால்தான் இன்றைய தலைப்பு சஹாபாக்களை நாங்கள் ஏன் நேசிக்க வேண்டும், ரசூலுல்லாவை ஏன் நாங்கள் நேசிக்க வேண்டும், அப்படி நேசித்தால் எங்களிடத்திலே எப்படியான மாற்றங்கள் உருவாகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த தலைப்புக்குள்ளால் நான் சிறு சிறு தலைப்புகளாக 2-3 விடயங்களை தொகுத்துக் கொண்டேன். அதில் மிக முக்கியமாக நபியை நேசிப்பதனுடைய முக்கியத்துவம், அதே போல நபியை நேசித்தவைகள், எங்களைப் போல உயிரற்றவைகளும் நபியை விரும்பி இருக்கிறது. நாங்கள் எப்படி நபியை நேசிக்கிறோமோ அதுபோல உயிரற்றவைகளும் நபியை நேசித்திருக்கிறது. அவைகளை பற்றியும், அதுபோல சஹாபாக்கள் மீதான எங்களுடைய நேசம் எப்படிப்பட்டது என்றையும், நாங்கள் எப்படியான எங்களுடைய நபிகளார் மீது நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னுடைய தலைப்பை தொகுத்திருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபியின் மீது நேசம் வைப்பது என்பது ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் மொழிந்து விட்டால், நாங்கள் அதாவது தொழாதவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நபியை எங்களுடைய உள்ளத்தில் ஒரு புறம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நபியின் மீது ஏதாவது கெட்ட பிரச்சாரங்கள் வருகிற போது எங்களுடைய உள்ளங்கள் கொதித்தெழுகிறது. இது இயற்கையிலேயே நபியின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சூரா அஹ்ஸாபிலே 6வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், எங்களை விட, அவர்களுடைய உயிரை விட ஒரு முஃமின் அதிகம் நேசிக்கக்கூடியது நபியைத்தான். எங்களுடைய குடும்பங்களை விட, எங்களுடைய பெத்த பிள்ளைகளை விட, கட்டிய கணவனை விட, எங்களுடைய வீடை விட நாங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும். நான் உயிர் வாழ்வதே அந்த நபிக்காகத்தான் என்ற அந்த உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும்.
இதைத்தான் சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை இருக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை தவிர மிகுதி எல்லாத்தையும் உங்களுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக முக்கியமான கலிஃபாக்களில் இரண்டாவது கலிஃபா, மிகவும் சிறப்பு மிக்க சஹாபாக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவரை பார்த்து நபிகளாருடைய வாயினாலேயே சொல்கிறார்கள், உமரே, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று. உமர் அலி அவர்கள் யோசிக்கிறார்கள், நான் என்ன சுர மட்டும்தான் வச்சுக்கிறேன், மிச்சம் எல்லாத்தையும் நபிக்காகவே கொடுக்கிறேன், உங்களை அவ்வளவுக்கு நேசிக்கிறேன், அப்பையும் ஈமான் கொள்ளையில்லைன்னு நீங்க சொல்றீங்களே. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், என்னுடைய உயிரையும் உங்களுக்காகவே தருகிறேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, நீங்க இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறீங்க. அப்ப ஈமானினுடைய வெளிப்பாடு, முதலாவது வெளிப்பாடு நபியின் மீது எங்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ளவே மாட்டார். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன். மூன்று விடயங்களை சொல்கிறார்கள். வாலித், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பெற்றோர்களை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மைன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட, என்னுடைய உயிராக இருக்கலாம், என்னுடைய எந்த செயற்பாடாக இருக்கலாம், அனைத்தும் நபிக்காகவே என்று நாங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் நாங்கள் மூமின் இல்லை. நபியை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீசுகள் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆன்ல அல்லாஹ் நபியின் மீது நேசம் இல்லாட்டி, நபியின் மீது ஒருத்தன் விரும்பல் என்றால் அவருக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்கிற போது பாருங்கள், ஒரு லிஸ்டையே அல்லாஹ் போடுகிறான். ஒவ்வொரு லிஸ்டா சொல்றான். இதுல எங்க மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒவ்வொரு பொருளின் மீது ஆசை வரும். இந்த எல்லாத்தையும் அல்லாஹ் லிஸ்டா போடுறான். கிட்டத்தட்ட 9 பொருள்கள் மீது அல்லாஹ் லிஸ்ட் போடுறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு. எப்படி? இன் கான ஆபாவுக்கும், முதலாவது அல்லாஹ் சொல்றான், உங்களோட வாப்பாமார், உங்களோட உம்மாமார், அவங்களை விடவும், அபுனாக்கும், இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆசைப்பட்டு எங்க பெற்றெடுத்த எங்களுடைய ஆம்பளை பிள்ளை, எங்களுடைய பொம்பளை பிள்ளைகள், மொத்தமாக எல்லாம் சொல்கிறான், உங்களோட வாப்பாமார், உங்களோட பிள்ளைகள். இரண்டாவதாக சொல்கிறான், இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், எங்களுக்கு உதவியாக எங்களுடைய தொழில் வாய்ப்புகளிலே, எங்களுடைய அதாவது படிப்புகளிலே உதவியாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள். மூன்றாவதாக. நாலாவது, அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்மார், இப்படி உங்களுடைய துணையாக இருக்கக்கூடியவர்கள். ஐந்தாவதாக, அஷீரதக்கும், உங்களுடைய குடும்ப உறவினர்கள், சாச்சா பெரியப்பா, சாச்சி, மாமி, மாமா என்று உறவுகள் கொள்ளவுமே இவர்கள் எல்லாம், இந்த உறவுகள் எல்லாம். அதே போல அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், பாருங்கள், அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்று சொல்லி சொத்து சேகரிக்கிறமே, இந்த சொத்துக்கள் லிஸ்ட பாருங்க, அல்லாஹ் இன்னும் விடவில்லை. வத்திஜாரத்துன் தஹ்சவுன கசாதஹா, லொஸ்ட் பேருமோண்டோ, பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரம். பாருங்கள், முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வாப்பாமார், உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், நீங்க சேர்த்த சொத்து செல்வங்கள். அது மாத்திரமல்ல, வியாபாரத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம். கூடுதலாக இந்த பண்டார கஸ்வத்த பகுதியில வியாபாரிகள் அதிகம். அந்த வியாபாரிகளுடைய மனநிலை, நான் இன்னைக்கு இந்த காசை போட்டா லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சு கொண்டிருப்போம். அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், திஜாரத்துன் தஹ்சவுன கசாதஹா, நஷ்டம் அடைஞ்சிருவோமோ, லொஸ்ட் பேருவோண்டோ பயந்து பயந்து செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்களை விடவும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமசாக்கினு தரலவுனஹா, நாங்க வீடு கட்டினா சும்மா கட்ட மாட்டோம். நீங்கள் எல்லாம் பெண்கள்,
எப்படி ஊடு கட்டுவீங்க, எங்கட ஊடு இப்படி இருக்கணும், முன் ஹோலுக்குள்ள இப்படி இருக்க வேணும் என்று பார்த்து பார்த்து டிசைன் போடுவீங்க. இப்படி இப்படி இருக்க வேணும், மாபிளா இப்படி இருக்கணும், குசினிக்கு இப்படி இருக்கணும் எல்லாம் லிஸ்ட் அழகா போட்டு அழகா பார்த்து பார்த்து செய்வீங்க. அல்ல அப்படியே சொல்கிறான். எப்படி சொல்றாங்க பாருங்க, வமசாக்கினு தருதவுனஹா, விரும்பி விரும்பி நீங்க கட்டின அந்த வீடுகள், இது எல்லாத்தையும் விட எதுவுமே உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருக்கணும். மிச்சதெல்லாம் பின்னுக்கு தான். நீங்க விரும்பி கட்டின ஊடா இருக்கலாம், நீங்க செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் என்ன உங்களுடைய திருமணம் முடித்திருக்க உங்களுடைய கணவனாக, பிள்ளைகளாக, குடும்ப உறவினர்களாக யாரெல்லாம் வரட்டும், எல்லாம் எனக்கு பின்னுக்கு தான் இருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் தான் மிக உச்சத்துக்கு வச்சு நேசிக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் தான் எனக்கு வாழ்க்கை. என்னுடைய நான் இந்த உலகத்திலே வாழ்வது அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும், ரசூலை நான் நேசிக்கிறேன் என்பதை இவைகளை விடவும் உச்சத்துக்கு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லிவிட்டு, அப்படி யாரெல்லாம் அதை நிராகரிக்கிறார்களோ, நபியை விட எனக்கு குடும்பம் தான் பெருசு, நபியை விட எனக்கு ஊடு தான் பெருசு, நபியை விட எனக்கு வியாபாரம் தான் பெருசு என்று ஒரு மனிதன் முயற்சித்தால் ஃபதரப்பசு, அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும். எதை? ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய வேதனையை அவர்கள் எதிர்பார்த்து கொள்ளட்டும் என்று. நபியை நேசிக்காவிட்டால் அது மிகப்பெரிய தண்டனைக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்ற செய்தியை இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உண்மையில் சஹாபாக்கள் நபியை எப்படி நேசித்திருக்கிறார்கள் தெரியுமா? அவரோட வாழ்க்கையில பாருங்க, நபிகளாரோடு இருந்து சாப்பிட யோசிப்பாங்க, நபிகளாரோடு இருந்து உறங்க வேண்டும் என்று யோசிப்பார்கள், மணிக்கணக்கில் நபிகளாரோடையே இருக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். எங்கட பாசையில சொன்னா அன்பு தொல்லை, அன்பு தொல்லை கூடி இருக்கிறது. சஹாபாக்கள் நபிகளார் மீது அவ்வளவு அன்பு தொல்லையாக இருந்தது. பாருங்கள், ஒரு முறை ஒரு பெண்மணி, நீங்கள் எல்லாம் தையல் செய்வீங்க, தையல் உடுப்பு தைப்பீங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யறா, அவட கையால உடுப்பொண்ணு தைக்கிறான், அழகான உடுப்பொண்ணு செஞ்சு போட்டு ரசூலுல்லாஹ்வை அவள் சரியான மாதிரி நேசிக்கிறாள். ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை நீங்க போட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் தனக்கு ஒரு பொருள் கிடைச்சா அவங்களுக்கு முன்னாலே அதை போட்டு காட்டுவாங்க, அழகா இருக்குன்னு அவங்க ஏற்றுக்கொள்ளுமாறு அதாவது சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அந்த உடுப்பு என்பது தேவை. ரசூலுல்லாஹ்க்கு பெரிய பெரிய உடுப்புகள் எல்லாம் இல்லை, அன்றைய காலத்துல 1-2 உடுப்பு தான் இருக்கும். அப்ப இந்த பெண் உடுப்பை கொண்டு கொடுத்த நேரம் ரசூலுல்லாஹ்க்கு தேவைப்பாடான ஒரு உடுப்பாக கூட இருக்குது. உடனே ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி கொடுத்த உடுப்பை, அந்த பெண்மணி அப்படியே வெளியே நிக்க ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு பேத்து உடுப்பெல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க. வெந்து அந்த பெண்மணிட்டே காட்டுறாங்க, அழகாய்க்குதா? அவள் சரியான சந்தோஷப்பட்டேன், அவளுடைய கையால பார்த்து பார்த்து செஞ்சது. ரசூலுல்லாஹ்வை நேசித்தார், கொடுத்து விட்டு நல்லா ஆயிக்குன்னு சொல்றான். இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு அழகா இருக்குது, அது எனக்கு தாங்குங்கிறார். எல்லாருமே அடுத்த சஹாபாக்கள் எல்லாம் கோபிக்கிறாங்க. இப்ப ஒரு பொம்பளை கொஞ்சம் விரும்பி கொடுக்கிறாள், அதையும் ரசூலுல்லாஹ் விரும்பி உடுத்தி வராங்க. ரசூலுல்லாஹ் விரும்பின ஒரு சாமான், அதை நீங்க கேட்கிறீங்களே, கொடுத்து ஒரு நிமிஷம் கூட போகலையே, இப்பதான் உடுத்திட்டு வந்தாரு, உடுத்தினதோட நீங்க கேட்கிறீங்களேன்னு எல்லாரும் ஒரு விதமாக பார்க்கிறார் அந்த சஹாபியை. அந்த சஹாபி சொன்னார், என்ன தெரியுமா, நான் இது ஏன் எடுக்கிறேன் தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட உடம்புல பட்ட அந்த உடுப்பு, ரசூலுல்லாஹ்ட உடம்புல பட்ட உடுப்பு நான் மரணித்ததுக்கு பிறகு கபருக்குள்ள எனக்கு என்னோட வர வேண்டும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்காங்க. நான் இது உளிய உடுத்தி தெரியறதுக்காக எடுக்கல, கபருக்கு என்னுடைய ஆடையாக கபனாக ரசூலுல்லாஹ் உடுத்தின உடுப்பு வர வேண்டும், அதற்காகத்தான் நான் கேட்டேன் என்று அந்த மனிதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். நபிகளாரை அந்த சமூகம் எவ்வளவு நேசித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. நபிகளாரோட கூடுதலாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க, மணிக்கணக்கில் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. பாருங்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஜைனப் பின் ஜஹ்ஷ் என்ற ஒரு பெண்மணியை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுக்கிறார். இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷ் யாருன்னு சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மாமி மகள். சொந்த மாமி மகள், எங்கட பாசையில சொன்னா மொரப்பொண்ணுன்னு சொல்லுவோம். இந்த மொரப்பொண்ணை முதலாவதாக கல்யாணம் முடிச்சது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க முடிச்சு அவங்கள தலாக் சொல்ல வைத்து அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே திருமணம் முடிச்சு கொடுக்கிறான். ஜைனப் பின் ஜஹ்ஷை அல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது. அந்த திருமணம் முடிச்சு கொடுத்ததோட வலிமா சாப்பாடு போடப்போம். இது ஒரு சுன்னா, வலிமா சாப்பாடு என்பது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா சாப்பாடை போடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அவரோட தோழர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப
சோறு சமைச்சு கொண்டிருக்கிற நேரமே அவருடைய சாப்பாடெல்லாம் ரெடியாக இல்ல, அதுக்கு முன்னாலே எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்? அவங்க நேசித்தவருடைய கல்யாணம். ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறாங்க, நேரத்தோட எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னால வந்து குந்து கழிச்சிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் உடனே அப்படித்தானே நேரத்தோட வருவாங்க, காய்ச்சிட்டு இருப்பாங்க, அரட்டி அடிச்சு கொண்டு இருப்பாங்க. இப்படியான செயற்பாடு அந்த காலத்தில் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் சாப்பாடு அதாவது சமைச்சு முடிஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு போட்டோம், போறதுக்கு மனசு இல்லை. ரசூலுல்லாவோடயே இருந்து பேசிக் கொண்டிருக்கணும். ரசூலுல்லாவோ கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்பதான் அங்கிட்ட ஏனைய ஆட்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பொம்பளைகள் இருக்கிறாங்க. வந்த ஆம்பளைகள் அப்படியே பேசிட்டு இருந்தால் பெண்கள் அவங்க தூங்கணும், அவங்க சாப்பிடணும், சின்ன பிள்ளைகள் தூங்கணும், வீட்டுல அடுத்த வேலைகள் எல்லாம் இருக்குது. நீங்க இப்படியே காய்ச்சிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ்க்கு போய் சொல்லிக் கொள்ளையலாம், நீங்க வந்துட்டீங்க சாப்பிட்டீங்க சரி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிக் கொள்ளையலாம். இப்படி ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு கொள்கிறாங்க. உண்மையிலேயே சஹாபாக்கள் வேணும்னு கஷ்டப்படுத்த இல்லை, ரசூலுல்லாஹ் மீது இருந்த அன்பு தொல்லை. இவ்வளவு ரசூலுல்லாஹ் எங்களை அழைச்சிக்கிறாங்க, அவரை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம அப்படியே கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சூரா அஹ்ஸாப்ல ஒரு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின், உங்களுக்கு அனுமதி இல்லாம நீங்க சாப்பாட்டுக்காக உங்களோட நபியோட வீட்டுக்கு போக வேணாம். அவரை அழைச்சா நீங்க போங்க. எப்ப போகணும் தெரியுமா? சாப்பாடு சமைச்சு முடிச்சுக்க பிறகு நீங்க போகணும். சாப்பாடு சமைச்சு கொண்டிருக்கிற போக கூடாது. அவர் ரெடி ஆகிட்டு முதலாவது சாப்பாட்டுக்குரிய அழைப்பு தருவார். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு முதலாவது நாங்க அப்படித்தானே கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலதான் அழைப்பு கொடுப்போம். இத்தனாம் தேதி கல்யாணம் மிக்கிற வாங்கண்டு, அத்தனாம் தேதியே நீங்க போய் சாப்பாடு 12 மணிக்கு தான் நீங்க வரணும். நீங்க அப்படி போனாலும் ஃபைதா தஇம்தும், நீங்க சாப்பிட்டீங்க, டைமுக்கு வர சொல்றோம், போனீங்களா சாப்பிட்டீங்களா ஃபந்தஷிரு, விட்டுட்டு போயிருங்க. சொன்னது பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸின், இருந்து அரட்டை அடிச்சு கொண்டிருக்காதீங்க. ஏண்டால் நபிக்கு சொல்லிக்க மாட்டார். நபியும் சஹாபாக்கள் அப்படி நேசிக்கிறார். கூட்டாளிக்குள்ள என்ன செய்யறாரு? ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்ல இயலாது, சாப்பாட்டுக்கு வந்த ஆளை ஊட்ட விட்டு தரத்த இயலாது, அவர் சொல்ல வைக்கப்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனத்தை ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அவர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அல்லாஹ் அர்ஷில் இருக்கக்கூடிய அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா விட்டுட்டு ஊட்ட போங்க என்று அந்த சஹாபாக்களை அன்பு தொல்லையில் இருந்து அல்லாஹ் தடுத்ததை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபிகளாரை நேசித்திருக்கிறார்கள். காரணம், அவர்களோடையே வாழ வேண்டும். சஹாபாக்கள் அதாவது ரசூலுல்லாவுடைய கண்ணீர், ரசூலுல்லாவுடைய வேர்வை, ரசூலுல்லாஹ் ஒளி செய்த தண்ணிகள் என்று எதையுமே வெளியே கூட மாட்டாங்க. அவங்க அப்படி வச்சு கொண்டிருந்தார்கள். நபிகளார் மீது அவ்வளவு அசைக்க முடியாத அதாவது அன்பை அவர்கள் பொழிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்கள் உரிமையோடு சில நேரங்களிலே நபிகளாரை கூப்பிடுகிற நேரம் அல்லாஹ் அதை தண்டித்திருக்கிறான். உரிமையோடு நண்பர்களாக இருக்கிற போது வாடா போடா என்றுதான் பேசுவார்கள். சில நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபிகளாரோடு அப்படி பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பித்தான். நேசத்தில் நபிகளாரின் மீது இருந்த அன்பில நபிகளார சும்மா ஃப்ரெண்ட்லியா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நீங்கள் நபியின் மீது சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. உங்களோட தோழராக இருக்கலாம், உங்களுக்கு நேசத்துக்குரியவராக இருக்கலாம், ஆனால் அவர் நபி என்பதை மரியாதையாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் நபிகளாருடைய சமூகத்துக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நபியோடு நேசம் வைத்தால், நபியை விரும்பினால் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் கிடைக்கும். நபியோடு விரும்பினால் நாங்கள் எங்கே இருப்போம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிற போது, ரபியா பின் காப் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர், இவர் யாருண்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணி அந்த உளிச்சேறதுக்கு தான் தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் மீது அவங்க எப்படி நேசம் வைத்திருக்காங்க பாருங்க. இந்த நபித்தோழர் இரவு நேரத்திலே, இரவு 2 மணி 3 மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத் தொழுவதற்காக, கியாமுல் லைல் தொழுவதற்காக உழுவெடுக்கிற நேரம் இவர் தண்ணியை கொண்டு கொடுப்பார். தண்ணியை கொண்டு வந்து இவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த நேரத்திலே தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க போற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர், ரபியாவே நீங்க என்ன செய்யறேன்ட்டு கேளுங்க. பாருங்க, சுபஹுடைய நேரம் 2 மணி 3 மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவரோட தோழரை பார்த்து கேட்கிறார், என்கிட்ட என்னமா சரி கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சு கேட்டது உலகத்துல ஏதாவது கேட்பார், எதையாவது கொடுக்கலாம். அவர் கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மரணித்ததுக்கு பின்னால் சொர்க்கத்துல நீங்க நபிமாரோட அந்தஸ்துல இருப்பீங்க,
நபிமார்களோடு அந்தஸ்தில் நீங்க இருப்பீர்கள். அதே போல நீங்கள் சித்திகீன்களோடு பெரிய பெரிய ஆக்களோடு இருப்பீங்க. நாங்களோ சின்ன ஆக்க, உங்களோட தரத்துக்கு நாங்க இல்லையே, நாங்க ஒரு இடம் நீங்க ஒரு இடத்துல நீப்பீங்க. நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே எப்படி உங்களுக்கு பக்கத்துல இரவு 2 மணி 3 மணிக்கு நீங்க நினைச்ச நேரம் உங்களுக்கு வேலை செஞ்சு தாரமோ, அது போல சொர்க்கத்திலேயும் உங்களோடு இருக்கணும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகம் அதிகம் சுஜூதி செய்யுங்கள், என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று. பாருங்கள், அந்த 2 மணிக்கு 2 கட்டு நபிகளார் கேட்ட நேரம் நபிகளார் சொல்கிறார்கள், என்னோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் அதிகம் சுஜூதி செய்யுங்கள். நபிகளாரை எப்படி அந்த சமூகம் நேசித்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக எங்களுடைய இன்றைய இந்த காலகட்டம், உதாரணமாக சாதாரணமாக பாருங்கள், நாங்கள் ஒருவரை நேசித்தால் என்ன செய்வோம்? இப்ப இந்தியா போன்ற நாடுகளில் பட நடிகர்கள் பட நடிகைகள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலம். இந்தியாவில் அதுக்கு பிரபல்யம். ஒரு பகுதிக்கு போனால் ரோட் பிளாக் ஆயிக்கும். அங்க போய் பார்த்தால் ஏதாவது நடிகை வந்திருப்பான் அல்லது யாராவது நடிகன் வந்திருப்பான், அவங்கள பார்க்கறதுக்காக ரெடியா நிற்பாங்க. இவன் பேர்தே தெரியாது, ஆனா அவங்கள பேர்தேக்கு என்ன செய்வாங்க? பால் ஊத்துவாங்க, கட் அவுட்லாம் வச்சு பால் ஊத்துவாங்க. இப்படி நீங்கள் அதாவது நடிகர்களுக்காக அவங்க விரும்பக்கூடியவர்கள் உசரத்துக்கு வந்துட்டாங்க என்ற வாப்பாட ஒண்ணுமே தெரியாது, கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பான். எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் 50 ரூபா டிக்கெட்டை 200 ரூபா 300 ரூபா கொடுத்து போய் பார்ப்பாங்க. தியேட்டர்ல பார்ப்பாங்க. டிவியில பார்த்தாலும் சரி வராது படம், தியேட்டர்ல போய் பார்க்கணும். அப்பதான் நான் விரும்புகின்ற அந்த நடிகனை நான் கண்ணியப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவன் முடிவெட்டின மாதிரி வெட்டுவார்கள், அவன் மொட்டை அடிச்சானா மொட்டை அடிப்பார்கள், முடிவை எந்த அளவுக்கு டிசைனா வெட்டுறானா அந்த அளவுக்கு வெட்டுவார்கள். காரணம், அவரை நேசிப்பது, அவனை ரோல் மாடலாக அப்படியே எடுக்கிறார்கள். ஒரு கிரிக்கெட் வீரனாக இருக்கலாம், ஒரு பட நடிகனாக இருக்கலாம். அது அப்படியே பெண்கள் என்ன செய்யறது, புதிய ஆடைகள் வர நேரம் அந்த நடிகை இதுக்கு அப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது என்ன, இவள் உடுத்திய சாரி, இவள் உடுத்திய நகை என்று தான் போடுறது. அந்த நடிகைகளுடைய படங்களை போட்டு அப்பதான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். இப்படித்தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. நாங்களும் என்ன செய்யறது, அந்த நாடகத்துல வாரது இந்த நாடகத்துல வாரன்னு சொல்லி அப்படித்தான் பார்த்து பார்த்து உடுப்படுக்கிறது. விலை கூட அவனுக்கு அதை வச்சு அந்த பேரை வச்சு அவன் விலையை அடிச்சு விடுவான். 50,000 60,000 அடிச்சு விடுற மாதிரி அடிச்சு விடுவான். 10,000 15,000 அடிச்சு விடுறது அவனுக்கு லாபம். நாங்க ஒரு சாதாரணமாக உடுத்தக்கூடிய ஆடைகளிலே இப்படியான ஒருவரை முன்மாதிரியாக எடுப்பதற்கு இந்திய சமூகம் இருக்கின்றால் நாங்கள் யாரை எடுக்க வேண்டும்? நபிகளார் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நபிகளாரை முன்னிறுத்த வேண்டும். நபிகளாரை நேசிக்கிறோம் அது எப்படி கொண்டு வருது? நபிகளாரை நான் நேசிக்கிறேன்னா எப்படி வெளிப்படுத்துற அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் நேரடியாக போய் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லலாம். பாருங்கள், ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உபைதுல்லா உமைர் இப்னு சஅத் என்று சொல்கிற நபித்தோழர், இவர் சிறிய ஒரு நபித்தோழர். இவருடைய தாய், இவருடைய தந்தை நேரத்தோடு மரணித்ததோடு இவருடைய தாய் இரண்டாவதாக ஜல்சா என்ற ஒரு நபித்தோழரை அவர் திருமணம் முடிக்கிறார். அந்த நபித்தோழர் பெரிய பணக்காரர். இரண்டாவதாக திருமணம் முடித்த நபித்தோழர் பெரியதொரு பணக்காரர். அப்ப தபூக் யுத்த நேரம், தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிக வறுமையான யுத்தங்களில் ஒரு யுத்தம். கடுமையான கஷ்ட காலத்தில் நடைபெற்ற நபிகளார் தலைமையேற்று சென்ற யுத்தங்களில் கடைசி யுத்தம். ரோமர்களோடு நபிகளார் ரோமப்படைகளோடு போராடுகின்ற முதலாவது யுத்தம். ரோம பகுதி என்றால் இன்றைய அமெரிக்கா இருப்பதை போல, இன்று எப்படி அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறதோ அதுபோல அன்றைய ரசூலுல்லாவுடைய காலத்தில் வல்லரசாக இருந்ததுதான் ரோமாபுரி. அந்த ரோமாபுரி போர்டர்ல வைத்து அவங்களோட சண்டை பிடிக்கிறதுக்காக ரசூலுல்லா எல்லா சஹாபாக்களிடத்திலேயும் காசு கேட்கிறாங்க. இந்த காசு கேட்கிற நேரம் முனாஃபிக்கள் கொஞ்சம் பேர் பேத்து ரோட்டுலிய சொல்றாங்க, என்ன முகமது காசு கேட்டு தெரியுறாராம், முகமது காசு கேட்டு தெரியுறாம். அந்த நேரத்தில் இந்த நபித்தோழர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவர் பெரிய பணக்காரர், இவர் சொல்லுகிறார் முகமது கேட்டதுக்கெல்லாம் கொடுத்து தெரிய இயலாது, அப்படி கொடுத்தா நாங்க நடு ரோட்ல தான் கிடக்கணும், அவருக்கு என்ன அவரை பாட்டு கேட்டுட்டு நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது. இது குஃப்ரியத்தான ஒரு வார்த்தை, நபியை நேசிக்காமல் சொன்ன ஒரு வார்த்தை. இவர் யதார்த்தமாக பேசுகிறார். மனிதனுடைய வகையில் மனிதன்றால் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு மனசு வரா, சில நேரங்கள்ல கொஞ்சத்தை கொடுப்போம் கொஞ்சத்தை வச்சுக்கொள்வோம். இவர் கேட்கறதுக்கெல்லாம் அப்படிதான். நான் பள்ளிக்கு கேட்டா அவர் தலைவராக என்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு, நாங்க எல்லாத்தையும் ஆடிட்டு கேளுமா, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு கேளுமா, அப்படிதான் நாங்க பேசுறது. இந்த அடிப்படை தான் இந்த சஹாபியும் கையாளுகிறார். ஆனால் இந்த அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியின் அந்த மகன், அந்த உமைர் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழர், சிறிய நபித்தோழர், இவர் கூடுதலாக இவரை விரும்புகிறார்.
அவருடைய சிறிய தந்தையை விரும்புகிறார், தன்னுடைய உம்மாவினுடைய கணவர் இவரை விரும்புகிறார். அவர் சொல்கிறார், நான் வாப்பாட முகத்தை கண்டதில்லை, நீங்க தான் என்னை வளர்க்கிறீங்க, உங்களோட நான் அவ்வளவு யோசிக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன செய்தி பிழையானது. எப்படி சொன்னீங்க? முகம்மது அவர பாட்டுக்கு கேட்பாரு, நாங்க அள்ளி கொடுத்தா நாங்க நடுத்தரில் தான் இருக்க வேண்டும், கழுதையை போல நாங்க மாறிவிட வேண்டும் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறார். இது குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் இதை அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவேங்கிறார். பாருங்க, ரசூலுல்லாஹ் மீது ஒரு மனிதர் தவறாக பேசுகிறார். இந்த இளைய சின்ன வயசிலேயே ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றார், சொல்ல போறன்னு சொல்ல நேரமே இவர் சொல்றாரு, நீ சொல்லு, நீ சின்ன பிள்ளை, உண்ட கதையெல்லாம் யார் கணக்கெடுக்க போறது? சின்ன பிள்ளைல கதையை நான் கணக்கெடுக்க மாட்டேன். இப்படியான வயசு பிள்ளைகள், ஒரு 5-6 வயசு பிள்ளைகள் சொல்லனா என்ன சும்மா விளையாட்டு பிள்ளையாயிக்கும், ரோட்ல யாராசே பேசிப்பாங்க, அப்படியே சொல்கிறார். நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா அதை சமாளிச்சு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, நான் என்ன மாசம் செஞ்சு கொடுவேன், அந்த அளவுக்கு காசு பலம் அவர்கிட்ட இருக்குது. இப்ப இவர்கிட்ட போய் சொன்னதோட ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை வர சொல்றார். வந்தால் அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தியமிட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் உங்களை கழுதன்னு சொல்லவே இல்லை, நீங்க காசு கேட்டா நான் நடுத்தருவுக்கு வந்துருவோம் நான் சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார். இப்ப ஏனைய எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சின்ன பிள்ளை ரோட்ல போற கதையெல்லாம் கேட்டு நீங்க என்ன செய்றீங்க, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. இப்ப இந்த சின்ன சஹாபிக்கு கவலை வைத்து லொஹர் தொழுகையுடைய நேரத்தில் இருந்து அசரு வரைக்கும் தொழுது போட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறுகிறார். என்னை இப்படி அவர்கள் அலக்களித்து விட்டார்கள், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன், உண்மையில் இவர் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி பேசினார், இது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வே நீயே இதற்கு ஒரு விடிவைத்தா என்று கேட்கிறார். அசருடைய நேரம் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சூரா தௌபாவில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் பொய் சத்தியம் செய்வார்கள், சொன்னதை சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்வார்கள். சூரா அஹ்ஸாபிலே இந்த தௌபாவில் அல்லாஹ் சொல்கிற போது யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டே சொல்வார்கள், வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர், அவர்கள் குஃபரான மார்க்கத்தை விட்டு போகக்கூடிய மாதிரியான வார்த்தையை சொல்வார்கள். ஏன்? அவர் சொன்ன வார்த்தை முகம்மது கேட்பார், அவரை நாங்க விரும்புறதுக்காக அள்ளி கொடுக்க இயலாது, அவர் சொன்ன வார்த்தை இப்படித்தான். இதை அல்லாஹ் குஃப்ரான வார்த்தையாக சொல்கிறான். ஒரு மனிதர் நபியை நேசிக்க மாட்டேன் என்று சொல்வது அவரை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு சமன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, பஅத இஸ்லாமிஹிம், இஸ்லாத்தை ஏற்றுக்க பிறகு இப்படி சொன்னார். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னுக்கு 1000 கதைகள் கதைப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றென்றால் என்னுடைய உயிரை விட என்னுடைய சொத்தை விட நபிதான் எனக்கு பெருசு. இந்த வசனம் இறங்கியதோட அந்த மனிதர் ஜலாசன் சொல்லுகிறார், அந்த மனிதர் என்ன சென்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தௌபா செய்கிறேன், இதற்கு பிறகு நான் அப்படி பேச மாட்டேன். ஆனால் இந்த உமைர் இப்னு அப்துல்லாவை, இந்த சாஜை அவர் அதிகம் நேசித்தார். அதுக்கு பிறகுதான், ஏன்? நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்துட்டாரு. ஒரு சின்ன மனிதர் நபிகளார் மீது இருந்த அன்பினால் என்னையும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாத்து விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் விஷயத்துக்கு வர என்னென்றால், நபிகளாரை நாங்கள் நேசித்தால் எப்படி அந்த நேசத்தை வெளிப்படுத்துவது? ஒரு பகுதியாக நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு அஹ்மத் என்று பேர் வைப்போம், முகமது என்று எங்களோட பேரோட சேர்த்துவோம், எங்களோட பேரோட அஹ்மத் அல்லது முகமது என்று சேர்த்துக்கொள்ளும். இது ஒரு பகுதியாக வச்சுக்கொள்ளலாம். நபியின் மீது நேசம் இருக்கிறதால தான் வச்சுக்கொள்கிறோம். 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் டென்மார்க் என்ற ஒரு நாட்டில் நபிகளாரை என்ன செஞ்சார்கள்? கேலி சித்திரங்கள் வரைந்தார்கள். கேலி சித்திரம் வரைந்த நேரத்திலே உலகத்தின் உலக நாடுகள் எல்லாமே குதித்தெழுந்தது. எங்களுடைய இலங்கை நாட்டில் கூட பெரும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்தார்கள். காரணம், உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே தொழாதவர்களும் சேர்ந்தார்கள். களிமா சொல்லிவிட்டோம், அவன் கஞ்சா அடிக்கிறவனாக இருக்கலாம், ஆனால் நபியை பேசிவிட்டார் என்பதற்காக என்ன செஞ்சார்கள்? போராட்டத்துக்கு வந்தார்கள். ஏன்? நபியை கேவலமாக பேசிவிட்டார்கள். எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நபிகளார் மீது அன்பை செலுத்துவது எப்படி என்று பார்க்கிற போது மிக முக்கியமாக நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வதின் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம். அன்பை வெளிப்படுத்துவதனுடைய முதலாவது வகையாக நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிற போது சூரா அஹ்ஸாபினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், வ மலாயிகத்தஹு, அவனுடைய மலாயிகாமார்கள் எல்லாம் யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தன் மீது ஒரு இபாதத்தை கடமையாக்கி இருக்கிறார் என்றால்
அது நபிகளார் மீது ஸலவாத் சொல்கிற இபாதத். அல்லாஹ் இபாதத் செய்யறேன்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் இபாதத்தே செய்யறல்ல, அந்த அல்லாஹ்வே சொல்கிறான் நான் ஸலவாத் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். நபிகளார் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்வது நாங்கள் அவர் மீது அதிகம் நேசமாக இருக்கிறோம் என்றுதான். உண்மை யோசித்து பாருங்கள், நாங்கள் எத்தனை பேர் அத்தையாத்தில் மாத்திரம்தான் ஸலவாத் சொல்கிறோம், அது அல்லாமல் வேற ஒரு நேரத்திலும் ஸலவாத் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என் மீது ஸலவாத் சொல்லுகின்ற ஒரு மனிதன் ஸலவாத் சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் பாலிக்கிறான் என்று சொன்னார்கள். நபிகளாரை நேசிப்பதனுடைய முதலாவது படித்தரமே நபிகளார் மீது ஸலவாத் சொல்லணும். நபிகளார் சொன்னார்கள், உலக மகா கஞ்சன், கஞ்சன்லையும் படுகஞ்சன் யார் தெரியுமா? நபிகளார பேர் முஹம்மதுன்னு கேட்டோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொல்லாதவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாங்கள் எத்தனை தடவைகள் நபிகளாருடைய பெயர்கள் கேட்கப்படுகிறது, நபிகளாரை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் நபிகளார் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வர இல்லாட்டி எங்களை விட மிகப்பெரிய கஞ்சன் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அப்ப நபிகளார் மீது எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது நபிகளார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிப்பதாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படி இன்றைய ஏனைய மதத்தவர்கள் பட நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் அவர்கள் எப்படி செய்கிறார்களோ ரோல் மாடலாக அப்படியே எடுக்கிறார்களோ, எங்களுடைய ரோல் மாடல் அந்த நபிதானே. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சொத்துரிமையாக இருக்கலாம், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலையும் நபியை முன்மாதிரியாக நாங்கள் எடுக்கணும். பாருங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சூரா ஆல் இம்ரானிலே இப்படியான ஒரு வார்த்தையை சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், நான் அல்லாஹுவை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமா, அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டுமாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் நேசியுங்கள், அதை பின்பற்றுங்கள். குறிப்பாக நாங்கள் எல்லாரும் சொல்லுது நான் அல்லாஹ்வை விரும்புகிறேன், ரசூலை விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் சொல்லுகிற விருப்பத்தை சில நேரங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒன் சைட் காதல் என்று சொல்றாங்க, ஒரு சைட் காதல் மாதிரி நாங்க விரும்புறது சில நேரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்றாங்க, நபியே நீங்க பின்பற்றுங்க, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நான் ஒட்டோவா உங்களை நேசிப்பேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் வாயால சொல்லி சரி வராது. நபியை அணு அணுவா நீங்க பின்பற்ற ஆரம்பிங்க, நீங்க வாயால சொல்ல தேவையே இல்லை, அல்லாஹ் உங்களை ஒட்டோவா நேசிச்சு கொண்டே இருப்பான். இது சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சொல்கிற மிக முக்கியமான செய்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கட வாழ்க்கையில என்ன என்ன செய்திகளில் நாங்கள் முன்னுரிமைப்படுத்துகிறோம். இபாதத் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருப்பது தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அணு அணுவாக எல்லா விடயங்களிலேயும் நாங்கள் காலையில் எழும்பியதில் இருந்து மீண்டும் இரவு தூங்குகின்ற வரைக்கும் அனைத்துமே இபாதத். இந்த எல்லா இபாதத்துகளையும் நபிகளாரை நாங்கள் சரியாக பின்பற்றினால் அவரின் மீது நன்மை, அதாவது பின்பற்றினால் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாண்டால், ஒரு மனிதர் இப்ப வீட்டுல உம்மா கத்தி கேட்பாங்க, புள்ள அங்கிட்டு இருக்கும் கத்தி கேட்கும், இந்த கத்தி கொடுக்கிற முறையில் கூட நபிகளாரை பின்பற்றினால் நபிகளாரை நேசிக்கிறோம். கத்தி கொடுக்கறதுக்கு கூட ஒழுங்க சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம். உம்மா கேட்கிற கத்திய எப்படி தூக்கி கொடுக்கணும், புடி சைட்டா கேட்கிறவர் சைட்டுக்கு கொடுக்கணும். நாங்க மாறி கொடுத்தோம் என்றால் அது பிழை. எந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகிய வழிகாட்டலை தந்திருக்கிறது. சாதாரணமாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கூறிய ஆயுதத்தினால் அடுத்த சகோதரனுக்கு நீட்டாதீர்கள். அப்ப சரியாக சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையில அணு அணுவாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தூங்கி எழும்பியதோடு உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லுகிற அழகிய ஒரு வழிகாட்டல். முதலாவதாக நாங்கள் கை கழுவணும். ஆனால் எத்தனை பேர் கை கழுகிறோம்? இதெல்லாம் ஒரு சுன்னா. ஒவ்வொரு வகையாக எழும்பியதோடு துவா சொல்ல சொன்னார்கள். இந்த துவாவை எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறோம்? நபிகளாரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறோம், ஆனால் தூங்கி எழுப்புகிற போது நபிகளாருக்கு காட்டி தந்த செய்கைகளை நாங்கள் கொண்டு வருவது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா என்று சொல்கிற துவாவை எத்தனை பேர் நாங்கள் ஓதுகிறோம்?
அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரங்களிலே நீங்கள் பயந்து எழும்புகிற போது இடது சைடுக்கு துப்பிவிட்டு மாறிப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த சுன்னாவை செய்கிறோம்? இப்படி எத்தனையோ சுன்னாக்கள். ஆடை அணிவதிலே இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு சுன்னாக்கள் கற்றுத்தருகிறது. ஆடை அணிகின்ற போது வலதுபுறமாக அணிய வேண்டும், அதை கலட்டுகிற போது இடதுபுறமாக கலட்டுக வேண்டும். அணிகின்ற போது ஒரு துவாவை சொல்லித் தருகிறது, புது ஆடை அணிகின்ற போது துவாக்களை சொல்லித் தருகிறது. இப்படி சந்தர்ப்ப துவாக்களை எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறால் அதை செய்வதனூடாகத்தான் நபியை நாங்கள் நேசிக்கிறோம். நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரம் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தினுடைய ஒரு பகுதியாக சஹாபாக்களை நேசிப்பதும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. சஹாபாக்கள் இன்றைய சில நவீன உலமாக்கள், சில நவீன ஆக்கள், புதிய புதிய ஆக்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் சஹாபாக்களை நேசிப்பதில் குறை வைத்து விடுகிறார்கள். சில விமர்சனங்களை செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஜமல் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் என்றெல்லாம் கட்டுக்கதைகளை உண்மையில் நடைபெற்றதுதான். ஆனால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதைகளை எல்லாம் இல்லாமலாக்கி விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு காலமும் சஹாபாக்கள் மீது ஏசிவிடக்கூடாது. சஹாபாக்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நபிகளாரை நேராக கண்ணால கண்டவர்கள். நபிகளாருடைய வாழ்க்கையை அப்படியே சஹாபாக்கள் பிரதிபலித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் இப்னு உமர், இந்த மனிதர் சின்ன மனிதர், சின்ன புள்ள, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன சின்ன பிள்ளையாக இருக்கிறார். பாருங்கள், உதாரணமாக ஒரு வாசல் ஒன்று இருக்கின்றால் அந்த வாசல் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, போறதுக்கு கொஞ்சம் தலையில நிலம் முட்டுனா நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் குனிஞ்சிட்டு போவோம், தலையில முட்டிட்டு. ஒரு சின்ன பிள்ளை அங்கனையே குனிய தேவையில்லை. ஏன்? அந்த பிள்ளை சும்மா போகலாம். பெரியவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு முட்டினால் சின்னவர்களுக்கு முட்டாது. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல குனிஞ்சாங்களே என்பதற்காக உலக விஷயத்தில் கூட நபிகளாரை பின்பற்றி இருக்கிறார் என்றால் நாங்கள் எவ்வளவு பின்பற்ற வேண்டும். அப்படியாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் எங்களுக்கு அணு அணுவாக ரசூலுல்லாஹ் எப்படி ஒளிவெடுத்தார்கள், எப்படி என்ன செய்தார்கள் அணு அணுவாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபாக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி பேச சொல்லுகிற போது லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை வாரி வாரி சதக்கா செய்தாலும் அந்த சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செய்யறதுக்கு சமனாகாது. அந்த அளவுக்கு அவர்கள் எங்களை விட முந்தியவர்கள். குறிப்பாக இஸ்லாத்தில் ஈமானில் எங்களை விட முந்தியவர்கள் அவர்கள். அவர்கள் எங்களை விட இபாதத்துகளிலே மிகவும் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்களை விட எல்லா வகையிலேயும் முதன்மைக்குரியவர்களாக, போராட்டங்கள் என்று சொன்னாலும் முதன்மையானவர்களாக இருந்தார்கள், அள்ளி கொடுப்பதாக இருந்தாலும் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். எல்லா வகையிலேயும் அவர்கள் முன்னுக்கு இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களையும் அல்லாஹ் விரும்பிக் கொண்டான், இவர்களையும் அல்லாஹ் விரும்பிக் கொண்டான் என்ற, அவர்களும் அல்லாஹ்வை விரும்பிக் கொண்டார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு பேசுகின்றால் சஹாபாக்கள் மீது நாங்கள் எவ்வளவு நேசத்தை பொழிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை, அதாவது சில சஹாபாக்கள் இருந்தார்கள், எப்போதும் வெகுளித்தனம் உள்ள சஹாபாக்களாக இருந்தார்கள், அவர்களை கூட நேசித்து இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த சஹாபாக்களையும் புள்ள மாதிரி அவர்களை அனுசரித்து அவர்களையும் ரசூலுல்லாஹ் நேசித்திருக்கிறார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் நேசித்ததிலே மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் நுஐம் என்று சொல்கிற நபித்தோழர். இந்த நபித்தோழர் அல்லாஹ் கூடுதலாக சாராயம் குடிக்கிற நபித்தோழர். சாராயம் குடிச்சால் அன்றைய ஆட்சியாளர்கள் அவருக்கு ஹத்தடிப்பார்கள். அப்ப இந்த நுஐம் என்று சொல்ற நபித்தோழருக்கு ஹத்தடிப்படுகிறது. அடிக்கிற நேரம் ஒரு முறை ஒரு சஹாபி தூசணத்தால கேட்கிற மாதிரி ஏசுறார். ஏன்னா இவர் இப்படித்தான் இருக்கிறாரோ, ஒவ்வொரு முறையும் குடிச்சு போட்டு அடி வாங்குறாரு, இவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லி ஏசுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க நுஐமை அப்படி ஏசாதீர்கள், நுஐமை நான் நேசிக்கிறேன், என்னை அந்த நுஐம் நேசிக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தப்பு செய்த சஹாபியாக இருந்தால் கூட அவர்களையும் அனுசரித்து அவர்கள் நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நேசத்தை வெளிப்படுத்தினார்களோ அதுபோல சஹாபாக்கள் நேசித்தார்கள். பாருங்கள், இந்த நுஐம் என்று சொல்லுகிற நபித்தோழர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு முறை இவர் கஷ்டமான ஒரு சஹாபி, மிகவும் கஷ்டமான ஒரு சஹாபி, காசு இல்ல, யாராவது கொடுக்கறத எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பார். ஒரு முறை இவரு இந்த இதுக்கு சந்தைக்கு போறார். சந்தைக்கு போன இடத்துல
ஒரு ஆள் ஜுப்பா ஒன்றை வச்சுக்கொண்டு ஒரு சௌபண்டை வச்சுக்கொண்டு வித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆடையை பார்த்து போட்டு சொல்கிறார், இந்த ஆடை ரசூலுல்லாஹ்க்கு போட்டால் அந்த மாதிரி இருக்குமே, அழகா இருக்குமே, ரசூலுல்லாஹ்க்கு தச்ச மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பேய்த்து அந்த வியாபாரிட்ட சொல்றார், என்னட்ட இப்ப காசு இல்ல, காசு ஊட்ட இருக்குது, நீங்க ஆடை எடுத்துட்டு வாங்க, எனக்கு பின்னால வாங்க, நான் வீட்டுல வந்து உங்களுக்கு காசை தாரேன். இப்ப இந்த மனிதன் அவரை சொல்ல கேட்டுட்டு என்ன செய்யறார், இந்த நோயும் கூட்டிட்டு வாரார். நோய் முன்னுக்கு வாரார், பின்னுக்கு அந்த உடுப்பு எடுத்துட்டு உடுப்பு வியாபாரியும் பின்னுக்கு வாரார். வந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வீட்டை கதவை தட்டுகிறார். கதவை தட்டி போட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னாங்க உங்களுக்கு ஒரு ஆடை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க போடுங்கிறார். இன்னும் அவரே காசு கொடுக்கல, நீங்க இதை போடுங்கிறார். இப்ப இவர் அழகா உடுப்பெல்லாம் உடுத்துறார். ரசூலுல்லாஹ் உள்ளுக்க போயிட்டு உடுப்பெல்லாம் உடுத்திட்டு வந்து நோயமே அழகா இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வச்ச மாதிரியே தச்ச மாதிரியே இருக்குது, அழகா இருக்குதுங்க. ரசூலுல்லாஹ் விரும்பி கொள்றாங்க. இப்ப பின்னுக்கு அந்த உடுப்புக்கார ஆளிக்கிறாரு, அவர் ரெடியா நிக்கிறாரு, சுரண்டி சுரண்டி இருக்கிறாரு. நோய் காசு தாங்க நோய். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையிலேயே உங்களுக்கு தரணும்னு தான் எனக்கு ஆசை, என்கிட்ட காசு இல்ல, நீங்க என்ன செய்யுங்க, இவருக்கு காசை கொடுங்க, அவர்தான் உடுப்பு, நீங்க அவருக்கு காசை கொடுங்க. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் இவற்ற காசு இல்ல, ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிச்சிருக்கிறாங்க. காசு இல்லாட்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகா இருக்கணும். கடைசியில அல்லாஹ்வுடைய தூதரே காசை கொடுத்து அந்த உடுப்பை வாங்கி போட்டு சொன்னார்கள், நோயமே நீ தந்ததாகவே நான் நினைச்சுக் கொள்கிறேன், இது உன்னுடைய கிஃப்ட் தான் என்று நான் நினைச்சுக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி அந்த சஹாபியை நேசித்திருக்கிறார்கள், அவரும் அந்த சஹாபியை எப்படி நேசித்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அணு அணுவாக எங்களுடைய சில பேர்கள் உணர்வு ரீதியாக அடுத்தவர்களை எல்லாம் தாக்கி பேசுவார்கள், உணர்வு ரீதியாக அடுத்தவர்களை தப்பாக பேசுவார்கள். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த மனிதர்களுடைய மதிக்கிற விஷயத்திலேயும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தப்பத் யதா அபீ லஹப் என்று வருகின்ற குர்ஆனிய வசனம். ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட தம்பி, நானா தம்பி தான் இந்த அபூ லஹப். இவரை சபிச்சுத்தான் குர்ஆன் வசனம் இறங்கிக்குது. உண்மையிலே குர்ஆன்ல இன்னும் இருக்குது, நாங்க ஓதக்கூடிய வசனம் தான். இந்த அபூ லஹபுடைய ஒரு பிள்ளை தான் துர்ரா என்று சொல்லுகிற ஒரு பெண். இவள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த துர்ரா பள்ளிக்கு வருவாங்க, தொலைவார நேரம் பொம்பளைகள் எல்லாம் இருந்து கொண்டு இந்த தப்பத் யதா வசனத்தை ஓதுறது. துர்ரா வார நேரமே தப்பத் யதா அபீ லஹப் ஹம்மாலத்துல் ஹத்தப் என்று வருகிற அந்த வசனத்தை அப்படியே ஓதுறது. இந்த துர்ரா சும்மா சாதாரணமா நினைத்து விட்டு பெய்து விட்டார். ஆனால் எப்பையெல்லாம் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் இந்த பெண்மணிகள் பார்க்கிறாங்களோ அப்பையெல்லாம் இந்த வசனத்தை ஓதுறது. இப்ப இவங்களுக்கு விளங்கிட்டு இது நம்மளை குத்தி காட்டுறதுக்கு மாதிரி தான், எங்கட மனசை நோவடிக்கிற மாதிரி தான் பிடிச்சு கொள்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலேயே கோபமாக மிம்பரிலே ஏறினார்கள், முகமெல்லாம் சிவக்க ஏறினார்கள். ஏறிவிட்டு சொன்னார்கள், அபூ லஹப் யார் தெரியுமா, என்னுடைய சாச்சா, அவர் சதிக்கப்பட்டவர் தான், ஆனால் என்ற வாப்பாட கூட பிறந்தவர். நீங்கள் துர்ரா என்பது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர், பனு ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் துர்ரா. நீங்கள் துர்ராவை கேவலப்படுத்தினால் பனு ஹாஷிம் கோத்திரத்தை கேவலப்படுத்தியதாக, என்னை நோவடித்ததாக நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிகளுக்கு எச்சரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உணர்வு ரீதியாக கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு எதிராக இருந்தவர்கள் தன்னோடு சேர்ந்து விட்டால் அவர்களும் என்னை நேசித்திருக்கிறார்கள், நானும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. உணர்வு ரீதியாக கூட நாங்கள் அடுத்தவர்களை நோகடிக்காமல் இருப்பது நபியை நேசிப்பதற்கான வழிவகையாக இருக்கும். இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபியை எப்படி மனிதர்கள் நேசித்தார்களோ, நபியை எப்படி நாங்கள் நேசிக்கிறோமோ, இதுபோல உயிர் அற்றவைகளும் நபியை நேசித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து வருகின்ற போது உஹது மலையை காண்கிறார்கள். சொன்னார்கள், ஹாதா ஜபல் உஹத், இதோ இது உஹது மலை, இந்த உஹது மலையை யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, நான் இந்த உஹது மலையை விரும்புகிறேன், அந்த உஹது மலை என்னை விரும்புகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கல்லு மலை, ஒரு கல்லுமலை நபியை நேசிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்றால் நாங்கள் நபியை எவ்வளவு நேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளிக்கிழமை தினம் ஜும்ஆ ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன புள்ள அழுகிற மாதிரி அழுக சத்தம் கேட்குது, சின்ன புள்ள அழுகிற மாதிரி. ரசூலுல்லாஹ் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கிறாங்க, யாரும் இல்லை, ஆனா அழுக சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சின்ன புள்ள அணிங்க அணிங்க அழுகுமே, இது மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறது. பார்த்தால் ஒரு சின்ன ஈச்சமர குற்றி
இந்த புதிய மிம்பர் வருவதற்கு முன்னால் மிம்பராக இருந்தது ஒரு மரக்குட்டி, ஈச்ச மரக்குட்டி அழுது கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காதில் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த மரக்குட்டியிடம் வைத்து அந்த மரக்குட்டியை, அழுது கொண்டிருந்த மரக்குட்டியை சாந்தப்படுத்தியதாக நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லி அடைகிறது, இதற்கு மேலால், இதற்கு பிறகு நீங்கள் என்னை ஒதுக்கி விட்டீர்கள், புதிய மிம்பர் வந்துட்டு என்ன நீங்க பழைய மிம்பராக என்னை ஒதுக்கி விட்டீர்கள், இதுக்கு மேல நீங்க எனக்கு மேல ஏறி நிற்க மாட்டீர்களே அல்லாஹ்வுடைய தூதரே. ஒரு தூதுவர் எனக்கு மேலால் ஏறி நின்றார், இப்போது ஏறி நிற்க மாட்டார் என்று சின்ன புள்ள அழுவது போல நபியை நேசித்து ஒரு மரக்குட்டி அழுத செய்திகள் எல்லாம் ஹதீசுகளை பார்க்கிறோமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நபியை நேசிக்க வேண்டும். எங்களுடைய ஆடை அணிகலன்களாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா வகையிலையும் நபிகளாரை நேசிக்கின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுவோமாக. ஈரோலைகளும் வெற்றி பெற்று அந்த சித்திகீன்களோடு நபிமார்களோடு நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையிலே நாங்கள் இருப்போம். அந்த நபிகளாரோடு நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ரபியாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதிகம் அதிகம் சுஜூதி செய்யுங்கள் என்று அதிகம் அதிகம் சுஜூதி செய்து நபிகளாரை சரியாக பின்பற்றி ஈரோலைகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் மக்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.